வணக்கம் மக்களே. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் உயரமான ஒரு சிவன் சிலை, சுற்றிலும் அழகான பீச்சு, சிவன் சிலைக்கு முன்னாடி வித்தியாசமான உயரமான கோபுரம், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு இந்த கோயில் பேர் என்ன, எங்கே இருக்குது, வாழ்நாளில் இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? கவலை விடுங்க, இந்த வீடியோவில் தெளிவாக நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி பார்க்கலாம். இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா முருடீஸ்வரர் கோயிலுங்க. இந்த கோயில் பற்றின கதை, அப்புறம் நமக்கு அரிதாக கிடைச்ச சிவனின் தங்க பாத தரிசனம், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி பிளான் பண்ணி எல்லா கோயிலும் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா முருடீஸ்வரர் கோயிலுங்க. இப்போ மணி 5:30 இருக்குங்க. 1 ஹவருக்கு முன்னாடி நாங்கள் ரீச் ஆகிட்டு ரூமை செக்கிங் பண்ணிட்டோங்க. அந்த ரூமோட டூரை லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், டைம் கிடைக்கும் போது பாருங்கள். ரெடி ஆகிட்டு இப்போ கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ரூமில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு முருடீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோங்க. இது பார்த்திங்கன்னா 20 ஃப்ளோர் இருக்கக்கூடிய பெரிய கோபுரம். நீங்கள் எல்லாருமே நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இதுக்கு நம்ம மேலே போகிறதுக்கு லிஃப்ட் வசதி இருக்குங்க. மேலேருந்து பார்க்கலாம், வியூ பீச் பார்க்கலாம், இங்கே இருக்க ஈஸ்வரன் பார்க்கலாம். அது க்யூவில் நின்றுட்டுருக்கோம். டைமிங் பார்த்திங்கன்னா மத்தியானம் 3 o'clock to 7 o'clock வரலாம் தான். அதனால் இப்போது நாங்கள் லைனில் நிற்கிறோம். மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த லிஃப்ட்டில் போகிறதுக்கான டிக்கெட் வாங்கணும் இல்லைங்களா? அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இருக்குங்க. 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதை மொத்தமாக நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸே வாங்கிட்டாங்கங்க. ஒரு தடவை லிஃப்ட்டில் போகிறதுக்கு 8 பேர் தாங்க அலோடு. நாங்கள் குரூப்பாக ஆனதுனால எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நாங்கள் 8 பேராக மேலே போகிறோம். மேலே வந்ததும் சன்செட்டோட வியூ சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் சிவன் சிலை, 3 பக்கம் கடல், அதோடு சேர்ந்து இந்த சன்செட்டோட வியூ சூப்பராக இருந்ததுங்க. இப்போ கோபுரத்தோட ரெனோவேஷன் நடந்துட்டு இருந்தது போல இருந்ததுங்க. அதனால் நிறைய சாரம் கட்டியிருந்தாங்க. அதனால் வீடியோ சரியாக எடுக்க முடியலமா, இந்த சாரெல்லாம் இல்லாமல் இருந்தால் சூப்பராக எடுத்துருக்கலாம். என் பையன் புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஒரு லிஃப்ட்டில் வந்தால் 17வது மாடிக்கு வரலாம், இன்னொரு லிஃப்ட்டில் வந்தால் 18வது மாடிக்கு வரலாங்க. உள்ளேயே ஏறி போகிறதுக்கான படிக்கட்டு வசதியுமே இருந்தது. 4 பக்கமும் நிறைய ஜன்னல்கள், பெரிய பெரிய ஜன்னல்கள் கட்டியிருக்காங்க. ஒரு ஜன்னலை பார்க்கும்போது ஒரு வியூ நமக்கு கிடைக்குது. 3 பக்கம் கடல் பார்க்கலாம். கோபுரத்தில் 17வது மாடிக்கு லிஃப்ட்டில் வந்துட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு லிங்கம், அப்புறம் சன்செட்டு, லிங்கம் இல்லை சாரி ஈஸ்வரன் நல்லா தவம் பண்ணுற மாதிரி உட்கார்ந்துட்டுருக்காரு ஈஸ்வரர். அப்புறம் சன்செட்டு, சீயை வந்து கடலை வந்து 3 டைமென்ஷன்லையும் பார்க்கலாங்க. அந்த மாதிரியான அமைப்பு பண்ணியிருக்காங்க, புதுசாக கட்டியிருக்காங்கங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தெரியுது இல்லைங்க? அப்படி இல்லைங்க, இதுவுமே ஒரு புராண கதையுடைய ஒரு கோயில் தான். நம்ம கோயிலெலாம் அப்புறம் பார்க்கலாம். லிஃப்டிங்கோட டைம் முடிஞ்சிடும்ன்றதுனால ஃபஸ்ட்டு வந்ததுமே இதை நம்ம லிஃப்ட்டில் ஏறி மேலே பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம அந்த ஈஸ்வரன் பார்க்குறீங்களே, அங்கேயும் நம்ம போய் பார்க்க போகிறோம். அப்புறம் கீழே கோயிலையும் பார்க்கணுங்க. முடிஞ்சால் பீச்சில் நிற்க முடிஞ்சால் நிற்கலாம். பீச்சில் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கங்க. அது கிட்ட போகிற அளவுக்கு ஒரு இதுவும் போட்டிருக்காங்க. கடல் நல்லா சுத்தமாக இருக்குது. நம்ம மெரினா பீச் மாதிரி இல்லாமல் சுத்தமாக இருக்குது. பாருங்கள், தூரம் வரலாம் பாருங்கள். இந்த கோபுரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. இந்த முருடீஸ்வரர் கோயிலுடைய ராஜகோபுரத்தில் 20 தளம் இருக்குங்க. அதில் நம்ம 17வது தளத்தில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்த கோபுரம் 2008 தான் கட்டியிருக்காங்க. அதனாலும் என்னமோ கருங்கற்களால் கட்டப்படலைங்க, கான்கிரீட்டால் தான் கட்டியிருக்காங்க. இந்த கோபுரத்தோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 237 அடி உயரங்க. இது இந்தியாவிலே 2வது உயரமான கோபுரம்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் உயரமான கோபுரம் நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் கோயில் கோபுரம் தாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இன்னும் இந்த கோயிலோட கோபுரத்தை பற்றி உங்களுக்கு வேறு என்னென்ன தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹோட்டலில் ரூம் ஸ்டே பண்ணோம் இல்லைங்களா? நேராக வந்தோம்னா அந்த கோபுரத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த பழைய புராதன கோயில் இருக்குங்க. ஈஸ்வரன் கோயில், முருடீஸ்வரர் அப்படின்ற கோயில் அங்கே இருக்குது. சைடில் வந்தீங்கன்னா இந்த ஈஸ்வரனை போய் பார்க்கலாம். இங்கேயும் மேலே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, போய் பார்க்கலாங்க. அப்படியே இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. நம்ம ப்ரைவேட்டாக காரில் வந்தோம்னா மேலே வரலுமே காரில் போயிடலாங்க. இப்போ நம்ம டூரிஸ்ட்டில் வந்ததுனால நடந்து போகலாம், வாங்க. இது ஒரு குட்டி மலை தாங்க. 3 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. 3rd ஃப்ளோரில் தான் இந்த பெரிய நம்ம பார்க்கக்கூடிய ஈஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியான வடிவம் அமைச்சிருக்காங்க. இதுவுமே புதுசாக தான் கட்டியிருக்காங்கங்க.
முருடேஸ்வர் கோயில் உருவான கதையை உங்களுக்கு எங்கேருந்து சொன்னால் நல்லா புரியும்னு நினைக்கிறேங்க. ராவணன் அதி தீவிரமான சிவபக்தருங்க. சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து ஆத்மலிங்கம் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான லிங்கத்தை வாங்குறாரு. அந்த லிங்கத்தை வாங்கிட்டு அவர் இலங்கைக்கு போக போகிறார். எப்பயும் போல் ஒரு கண்டிஷன், லிங்கத்தை கீழே வச்சா நான் அங்கேயே நின்றுடுவேன், அதனால் நீ இலங்கைக்கு போகிறவர்களும் லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவர் அப்படியே லிங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது பொழுது விடியுதுங்க. பொழுது விடிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, சந்தியாவதனம் பண்ணுவாங்க இல்லைங்களா. காலை கடலெல்லாம் முடிச்சுட்டு கடலில் நீராடிட்டு சாமி கும்பிடணும் இல்லையா. அது கும்பிடும் போது அந்த லிங்கத்தை கீழே வைக்கணும். கீழே வைக்க முடியாது, அப்போ என்ன பண்ணுறது, யார்கிட்ட கொடுக்குறதுன்னு யோசிக்கும் போது எல்லாரும் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ராவணன் இந்த ஆத்மலிங்கத்தை இலங்கை கொண்டு போயிட்டு அவனை வெல்லவே முடியாது அப்படின்றதுனால விநாயகரை எழுப்பு கூப்பிடுறாங்க. விநாயகர் ஒரு பையன் ஒரு உருவத்தில் அந்த பக்கம் வரும்போது ராவணனும், பையா இங்கே வா, இந்த லிங்கத்தை கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு வரத்துல அந்த லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி விநாயகர்கிட்ட அந்த லிங்கத்தை கொடுக்குறாரு. அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ராவணன் கையில் லிங்கம் இருக்கா, ஒரு பையன் வாங்குற மாதிரி ஒரு சிலை இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த நிகழ்ச்சி. சரி கொடுத்துட்டு ராவணன் குளிக்க போகிறாரு. அப்போ நீங்கள் விநாயகர் என்ன பண்ணுறாரு, குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே லிங்கத்தை கீழே வச்சிடறாரு. இங்கே வச்சுட்டோம்னே இதுதான் முருடேஸ்வரர். ஆனால் ராவணன் வந்தோம்னே கோபமாக அவனுக்கு இருக்கிற பலத்தில் போட்டு உழுக்குறான். அந்த 2 கை 20 கைகளை வச்சு உலுக்கி அந்த லிங்கத்தை எடுக்க பார்க்குறான். எடுக்க முடியல. அந்த ஹார்ட்னஸில் அந்த லிங்கம் 4 பொழந்து இந்த சுத்த வட்டாரத்தில் 4 லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு லிங்கம் தான் இந்த முருடேஸ்வர் கோயில். முருடேஸ்வர் கோயிலில் உள்ள லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா ராவனோட கைகள் பதிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்மளால் அதை பார்க்க முடியாது, கவசம் போட்டு மூடியிருப்பாங்க. நம்ம இப்போ முதல்ல முருடேஸ்வர் கோயில் வந்ததுமே கோபுரத்து மேலே போயிட்டு லிஃப்ட்டில் சுற்றி இருக்கிற இதை பார்த்துட்டோங்களா, வியூ பார்த்துட்டோமா. இப்போ இங்கே மேலே இதையும் போதோட பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கோங்க. அப்புறமா முடிஞ்சால் நம்ம ஒரு 7:15 பள்ளியறை பூஜை ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம முருடேஸ்வர் கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ மேலே போகலாம். இந்த பெரிய சிவன் சிலை கீழே ஒரு குகை மாதிரி இருக்குங்க. அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த கோயில் உருவான கதை சொன்னேன் இல்லைங்களா, அந்த கதையில் வர ஒவ்வொரு காட்சியுமே, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ராவணன் செய்த கடுமையான தவம், அப்புறம் விநாயகர் லிங்கத்தை கீழே வச்சிடுறாருங்களா, அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே சிலைகளாக அமைச்சிருக்காங்கங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான தத்ரூபமான காட்சிகளாக இருக்குங்க. இதை பார்த்தாலே குழந்தை கூட இந்த கதை புரியும், அது மாதிரி இருக்குது. கூடவே ஹிந்தியில் இந்த கதையை ஒருத்தர் சொல்கிறாருங்க. என்ன இங்கிலீஷில் சொன்னால் அங்கே வர எல்லாருக்குமே புரியுங்க. நீங்களும் அப்படியே பாருங்கள். ஒரு காட்சியுமே அழகாக ஷூட் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முருடேஸ்வர் கோயிலில் கீழேருந்து பார்த்தோம்னா ஒரு ஈஸ்வரன் தவம் செய்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது இல்லைங்களா, அதுக்கிட்ட தான் நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். அது மேலே ஏறி வந்துட்டோங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே டிக்கெட் கவுண்டரில் 20 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா நான் சொன்னது முருடேஸ்வர் கோயில் உருவான கதைக்கான விளக்கம் சிலைகளாக வடிவமைச்சிருக்காங்க. க்ளீனாக இருக்கீங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா க்ளீனாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கதையில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ராவணன் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே விநாயகர் சிலையை கீழே வச்சுறாரு. ராவணன் அந்த லிங்கத்தை கோபமாக உலுக்கி எடுக்கிறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா.
அப்போ அந்த சிலைகள் 4ஆக பிரிஞ்சுதுன்னு சொன்னேன். இங்கே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சுதுங்க 4 இல்லை 5 அந்த லிங்கம் வந்து பிரித்து இங்கே சுற்றி கோயில்களாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சுந்தர ராமேஸ்வரர் அப்படின்ட்டு ராமர் கோயிலும் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ நம்ம கீழே போயிட்டு முருடேஸ்வர் கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கோபுரத்தை சுற்றி இருக்கிற லைட் லாஸ்ட் டைம் நான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே பார்க்கும்போது பிங்காக இருந்ததுங்க. இப்போ கொஞ்சம் ஆரஞ்சாக மாறுது. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு லைட்டிங் கலர் மாறுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து எதனா கலர் மாறினாலும் அதையும் பார்க்கலாம். நாம் இப்போ புராதன சிவன் முருடேஸ்வர சன்னதி இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நாம் வந்த நேரம் கோயில் முழுக்க பூக்களாலையும் சரமாக சீரியல் லைட்டுகளாலையும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரத சப்தமிங்க. அதுக்கு தான் ஒரு மடத்துலேருந்து வந்து ராமர் பூஜை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த அலங்காரம். நாம் முதல்ல உள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ண பிறகு கோயில் சுற்றி உள்ள சன்னதிகளும் தரிசனம் பண்ணினோங்க. நீங்களும் அப்படியே பார்த்து சுவாமி கும்பிட்டுக்கோங்க. முதல்ல பிள்ளையார் இருந்தாருங்க. அடுத்து இது அனுமன் சன்னதி. வள்ளி தேவி யானையுடன் முருகர் சன்னதி இருக்குதுங்க. அப்புறம் பார்வதி தேவி சன்னதியும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நவகிரக சன்னதியும் இருக்குதுங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இந்த கோவிலில் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் பெரிய சிவன் சிலை நிலவோடு இந்த இரவு நேரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் உட்காந்து ராமர் பூஜையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. மந்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ச்சனை முடிஞ்ச பிறகு தீபாராதனை காட்டினாங்களா. அந்த தீபாராதனை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. இந்த பூஜை முடிஞ்ச பிறகு பள்ளியறை பூஜை ஆரம்பமாச்சுங்க. பள்ளியறை பூஜைக்காக சிவபெருமானோட தங்கத்தாலான பாதத்தை இந்த பல்லக்கில் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி கோயிலை சுற்றி கொண்டு வந்தாங்கங்க. அப்படி கொண்டு வரும்போது நானும் தொட்டு கும்பிட்டு கேட்டேங்க. இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு காமிச்சதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நான் இந்த மாதிரி எந்த கோயிலுக்கும் நட சாத்துற டைமில் வந்தேன்னு வைங்களேன், என்ன சிறப்பான பூஜை இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜையை பார்க்க ஆசைப்படுவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து பார்த்துட்டு வா அப்படின்னு என் பிள்ளைகளுமே சரி அவருமே சரி நமக்கு அனுமதி தருவாங்கங்க. இந்த வாட்டி அந்த பூஜையை பார்க்க முடியலனாலும் அடுத்த வாட்டி வரும்போது கடவுள் அவர்களால் அந்த பூஜையை பார்க்கறதுக்கான பாக்கியம் எனக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படி தான் நான் இன்றைக்கி ஆசைப்பட்ட மாதிரி பள்ளியறை பூஜையை பார்த்தேங்க. கூடவே ராமர் பூஜையை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடச்சதுங்க. இந்த பூஜையெல்லாம் பார்த்த பிறகு கோவிலை விட்டு வெளியே வரவே மனசு இல்லாமல் நந்தியம் பெருமாள்கிட்ட வந்து தொட்டு கும்பிட்டு என்னோடய வேண்டுதலை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேங்க. டைம் கிடைக்கும் போது அவர் சிவபெருமானுக்கு பாஸ் பண்ணிடுவார்னு நம்பிக்கையில் வெளியே வந்து கொடிமரத்தாண்ட விழுந்து கும்பிட்டேன். உள்ள சுவாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க. அங்கே திருநீர் இதெல்லாம் எதுவும் கொடுக்கலைங்க. நம்ம பள்ளியறை பூஜை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போனால் 2 பூஜை பார்க்குறதுக்கான பாக்கியம் கிடச்சிதுங்க. ஸ்ரீராமருக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. எலக்ட்ரானிக் லைட்லாம் எதுவும் இல்லாமல் விளக்கொலிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அது ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பார்த்தோம். தீபாவளிலாம் முடிஞ்ச பிறகு பள்ளியறை பூஜையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோங்க. அந்த பூஜைக்கு பிரசாதமாக தாமரை இதழும் ஒரு வாழைப்பழமும் கொடுத்தாங்க.
இன்றைக்கி டே சூப்பராக போச்சுங்க. இப்போ நம்ம ஹோட்டலில் போயிட்டு அவங்க டின்னர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். பீச் மட்டும் தான் மிஸ்ஸிங்குங்க. டைம் கிடச்சி காலைல சீக்கிரம் எழுந்தேன், உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா பீச்சில் வந்து கால் நினைக்கலான் இருக்கோம். இங்கே கர்நாடகா பக்கம் கோயிலில் எங்கேயும் செல்ஃபோன் எடுக்காதீங்கன்னு யாருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்கலிங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு எடுத்துருக்குறோம். நாங்கள் மூலவர் கூட எடுத்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு எடுத்துருக்குறோங்க. எந்த நம்ம தப்பு செய்யணும்னு ஆசை இல்லைங்க. நீங்களும் பார்க்கணும், வர முடியாதவங்களாம் பார்க்கணுன்றதுக்காக தான் எடுத்துருக்கோங்க. லாங் வீடியோவும் பாருங்கள், ஷார்ட்ஸும் பாருங்கள். சுவாமி எல்லாம் நீங்கள் அதிலே பார்த்து தரிசனம் பண்ணலாம். குட் நைட். டின்னர் சாப்பிடுவது பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு லேட் ஆகிடும், நம்ம வெளியே தான் சாப்பிட வேண்டியிருக்கோம்னு நினச்சோங்க. ஆனால் நாங்கள் போகிற வரலுமே வெயிட் பண்ணியிருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டாங்கங்க. டின்னரோட மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஒயிட் குருமாங்க, எனக்கு ஃபேவரட்டான ஒரு காம்பினேஷன். அப்புறம் கிச்சடி, வேர்க்கடலை சட்னி, பன்னீரில் ஸ்டார்டர் கேப்சிகம்லாம் வச்சு ஒரு ஸ்டார்டர் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. என் பையன் 2-3 தாட்டி வாங்கி சாப்பிட்டாங்க. டயர்டில் நான் உங்களுக்கு என்ன வேணும்னு அங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அவ்வளோதாங்க. நைட்டு டின்னர் முடித்த பிறகு நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. என் பையன் சும்மா இல்லாமல் நான் போய் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேம்மா அப்படின்னு போனாங்க. ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா இந்த கோயில் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிப் பிளான் பண்ணும்போது வீட்டில் பெரியவங்க கோயில் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் குட்டீஸ்லாம் போமா எங்களுக்கு போர் அடிக்கும், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எங்கன்னா போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்தீங்கன்னா சுவாமியும் பார்க்கலாம், அதே சமயம் பீச்சில் சூப்பரான செம்மையான ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி சொல்லணுன்னா ஸ்கூபா டைவிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, போட்டிங்கு அப்படின்னு நிறைய வாட்டர் கேம்ஸ் கூட இருக்குங்க. அதனால் குட்டீஸோடு வந்தீங்கன்னா ஒரு நாள் ஆகுங்க இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலெல்லாம் பார்க்கணுன்னா. அதனால் நீங்களும் ஒரு தாட்டி இந்த கோயிலுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். மறுநாள் காலையில் வழக்கம் போல் என் பையன் எழுப்புனாங்க, வாமா பீச்சுக்கு போகலான்ட்டு. இதே கோயில் போகலாம் வாமான்னு சொல்லியிருந்தா எழுந்திருப்பனோ என்னமோ. பீச்சு தானே நீயே போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் தனியாக வந்து சன்ரைஸு அப்புறம் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் முருடேஸ்வர் கோயிலை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நாங்கள் பண்ணுற இந்த வீடியோவில் இருந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதன்படி பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.